செய்வோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பகல் முழுவதும் கர்த்தர் எங்களை உமது கிருபையால் வழி நடத்தி இந்த மாலை நேரத்திலும் உடைய பிரகாரத்தில் வந்து காத்திருக்கும் கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியான பிரசன்னராய் இருப்பீராக. மகிமைப்படும் எங்களோடு கூட பேசும் சுகமளிக்கும் ஆராதனையிலும் கர்த்தருடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருடைய ஒவ்வொருவரையும் உமது கிருபையால் நிரப்பும். நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கத்தக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்காகவும் தேவநாம மகிமைக்காகவும் கன்வென்ஷன் என்கிறதிலே 90வது பாடலை பாடுவோம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தேன். கன்வென்ஷன் 90வது பாடல். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமே நீ வாரடியேற்றவர், வார சிலுவைதனை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவாய். பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. மயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. உணர்ந்திதையுடனே உன்னத நன்மை சரண் போவாய் தருணம். உணர்ந்திதையுடனே உன்னத நன்மை சரண் போவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைத்திடும் முன்னே, மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகர்ந்திடுவார். உந்தன் இருதயந்தனிலே மறுரூபனாலின் அச்சாரம் அதுவே, மகிமையும் அடைந்திடுவாய். மறுரூபனாலின் அச்சாரம் அதுவே, மகிமையும் அடைந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோர் இரட்சகர் வேறு இகமதில் உண்டோ. இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோர் இரட்சகர் வேறு
அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன்னாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன்னாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தேன், ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தேன். ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. அல்லேலூயா. 99வது பாடலை பாடுவோம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறை. 99வது பாடல். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனே சரிநருகில், ஆத்துமனே சரிநருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். பாவ பார சுமையதா சோர்ந்து கலந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதா சோர்ந்து கலந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவை பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், தருமென கலந்த சந்தோஷம், தருமென கலந்த சந்தோஷம், தீர்க்குவன் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் யாருளம் வந்தால் அவரையே நான் நம்பிக் கொண்டால், அவனியில் யாருளம் வந்தால் அவரையே நான் நம்பிக் கொண்டால், அலை மிக மோதிடும் அண்ணால், அலை மிக மோதிடும் அண்ணால், ஆறுதல் அளிப்பாரை சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன்.
தேவ சமூகத்தில் வியாதியஸ்தர்களுக்காக, பெண்ணியாளிகளுக்காக நாம் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்தை நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதே தேவன் நமக்கு தருகிறவர். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தோடு தேவன் செய்ய வல்லவர் என்பதை நம் இருதயத்தில் ஆழத்தோடு கொண்டு தேவன் செய்திருளும் என்று சொல்லி அவருடைய இரக்கத்திற்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் ஜனங்களுடைய உபத்திரவங்களை கண்ணோக்கி பாரும் என்றும் அவருடைய இரக்கத்திற்காக அவருடைய சமூகத்தை மன்றாடும்படி வந்திருக்கிறோம். வியாதியஸ்தர்களுக்காக பரிந்து பேசும்படி அவருடைய சமூகத்தை நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்க, விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர், சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிற தேவன் விருப்பமுள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்களை கர்த்தர் உடனே விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் கூடாதது ஒன்றுமில்லை. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எப்பேற்பட்ட பகுதியில் இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர் சொல்ல ஆகும். தேவன் கட்டளையிட நிற்கும். அவருடைய சன்னிதானத்தில் வியாதியஸ்தர்களுக்காக, அவருடைய பாவத்தின் சாபத்தின் விளைவாய் வியாதியஸ்தர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இரக்கத்திற்காக அவரை கேட்கப்படும். அதாவது மருத்துவர்களுக்கான ஜெப குறிப்பில் பொது நிபுணர்களுக்காக, பொது சிகிச்சை மருத்துவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பொது நல்ல மருத்துவர்களை தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். சரீரத்தில் அநேக வியாதிகள் வருகிறது. அடிக்கடி காயங்கள், அடிபடுகிற நிலைகள், இந்த சரீரத்தில் காய்ச்சல், சளி, இருமல், இன்னும் அநேக வியாதிகள் பொதுவாக அடிக்கடி வருகிற வியாதிகளுக்காக மருத்துவமனைக்கு சென்று பார்க்கிற போது சரியான சிகிச்சை அவர்கள் கொடுக்க வேண்டும். அதே போல அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் இந்த மருத்துவ பணிகளிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்கள் கொடுக்கிற எல்லா மெடிசின்ஸ், அநேக ஜனங்கள் பொது இதனால மருத்துவர்களை சந்திக்கிறார்கள். எல்லாருக்கும் விடுதலை உண்டாகணும். பரவுகிற தொற்றுகள், கொள்ளை நோய்களிலிருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தை விலக்கி காத்து ஜனங்களை சமாதானத்தோடு அமெரிக்கையுள்ள ஜீவனம் பண்ணும்படி அவருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக நாம் கேட்க போகிறோம். மருத்துவர்களுக்காக அவருடைய ஒவ்வொரு பொதுநல மருத்துவர்களை தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா மருத்துவர்களையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். அதே போல சிகிச்சை பெறுகிற எல்லா வியாதியஸ்தர்களுக்காக அநேக வியாதிகள், பலமுறை சொன்னபடி அநேக வியாதிகள் பாவத்தின் சாபத்தின் விளைவிலே வருகிறது. சாபத்தின் விளைவிலே வருகிறது. மீறுதல்கள், அக்கிரமத்தின் அதன் விளைவாக வியாதிகள் வருகிறது. எவ்வளவுதான் இந்த மருத்துவர்கள் மருந்து கொடுத்தாலும் இந்த வியாதிகள் தீர்வதே இல்லை. காரணம், அது சத்துரு கொண்டு வந்த காரியம் அல்லது அவர்கள் செய்த அக்கிரமங்களுக்கு கிடைத்த அது ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே தேவ இரக்கத்திற்காக இதில் ஜெபிக்க வேண்டும். மருத்துவர்களால் இதை குணமாக்க முடியாது. எத்தனை வைத்தியங்கள் செய்து பார்த்தாலும் இதில் விடுதலை கிடையாது. இயேசு ஒருவரே சுகமளிக்க முடியும். இயேசு ஒருவரால் அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதுவே அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரத்தத்தினாலே கழுவி பாவம், சாபங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்து வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலையை தாரும். உம்மால் மாத்திரமே முடியும் என்று யாராவது ஒருவர் விசுவாசத்தோடு ஜனங்களுக்காக, மருத்துவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜனங்களுக்கு இயேசுப்பா, எங்களுடைய பாவங்களை தடையாயிராத ஆசீர்வாதம் தடையாயிராத சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோமானவரே. வல்லவரே, நல்லவரே, மிகுதியுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, மிகுதிக்கிறோமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோமானவரே. பாவனை பாரா சுத்தகனே மிகுதிக்கிறோமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோமானவரே. தகப்பனே, நாங்கள் பாவங்களை அறிக்கை இயேசுப்பா உங்களுக்கு நாங்கள் அப்பா கிருபையை பிரிஞ்சிரோமானவரே. கிருபையின் தம்மாய் சாப்பனை அநேக விடுதலை சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோமானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோமானவரே. விசேஷமாக கொடுக்கின்ற ஜனங்களுக்கு உங்களை கடத்தில் தருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரமானவரே. மருத்துவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பொருட்கள மருத்துவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சபா ஜனங்களுக்கு உங்களை கடத்தில் தருகிறோம். ஆவியானவரை பொறுப்படுத்துகிறோம் சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோமையா. தகப்பனே, ஸ்தோத்திரமானவரே. உச்சந்தரை உள்ளமானவரே, அநேக வியாதிகள் உண்டு, விரைவில் உண்டு, பாவ நிமித்தமாக, சாபத்து நிமித்தமாக ஆண்டவரே, மீறுதல் நிமித்தமாக இசப்பா அநேக காயங்கள் வேதனை உண்டு சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோமானவரே. இந்த இசப்பா படிக்க வேலை செய்த ஒவ்வொரு பொதுநல மருத்துவம் இந்த கடத்தில் தருகிறோம் இசப்பா. ஆவியானவர்கள் ஞானத்தை இசப்பா பொதுநல மருத்துவத்துக்கு வரும்போது இசப்பா பிள்ளைகளுக்கு என்னென்ன வியாதிகள் கண்டுபிடித்து அப்பா அதற்கேற்ற மருந்துகளை கொடுக்க உதவி செய்வானவரை சுத்திகரமானவரை. அம்மே தகப்பனை அவங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு மருந்து மாதிரி இசப்பா ரத்தமாய் மாற ஒரு அம்மே தகப்பனை அவங்க சதைகளும் நரம்புகளும் உதவி சாயம் உதவி செய்வானவரை சுத்திகரமானவரை. தகப்பனே, சோதரமானவரே, மருத்துவரை இசப்பா சோதரமானவரை. பணத்துக்காக யாருமே போகலாத சுவாமி சோதரமானவரை. தகப்பனே, கிருவியாய் பிள்ளைகள் உங்களோடு ஆளாகாத இசப்பா சோதரமானவரை. பிள்ளைகளுக்கு அப்பா ஞானத்தை கொடுங்க இசப்பா சோதரிக்கிறமையா. உங்களோடு இருக்கிறமையா சோதரமானவரை. தகப்பனே, பிள்ளைகள் இசப்பா எந்தெந்த வியாதிக்கு என்னென்ன மருந்து கொடுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல இசப்பா நல்ல ஆலோசனை கொடுங்க. அம்மையில அப்பா சோதரிக்கிறமான ஒரு கலந்து இசப்பா ஆலோசனை செய்து அப்பா அந்த கொடுக்குற மருந்து நிமித்தமா எந்த பக்க விளைவுகளும் வரக்கூடாது சுவாமி ஸ்தோத்திரமானவர். மருந்து கொடுக்குறது தானே பக்க விளைவுகளும் நம்ம கேள்விப்படுகிறோம், கண்ணால் பார்க்கிறோம் சுவாமி.
தகப்பனே எந்த விதமான பக்குவங்களும் வரக்கூடாது ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த மருத்துவருடைய உடைய கருத்து தரையில நல்ல ஞானத்தோடு செயல்படும் ஏசப்பா. மருத்துவ உரமாய் உதவி செய்யும் ஏசப்பா. உங்களுடைய வருகிற இடத்துல அன்போடும் ஏசப்பா அரவணைப்போடும் உங்க ஏசப்பா பேசும்போது அவங்களுக்கு அதிலே பராதி விடுதலை உண்டு சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு மீறி அப்பா உங்களுக்கு செயல்படுத்த கொடுக்குற ஏசப்பா ஒவ்வொரு மருந்து மாதிரி அதற்கு ஏற்ற பலனுண்டு சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு மேலான காரியங்களில் ஏசப்பா நீர் வெளிப்படுங்க சுவாமி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய ஆணைப்பாய் நகரம் ஒவ்வொரு பிள்ளையும் சுகப்படுத்தும் சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே மருத்துவர்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கருத்துல தருகிறோம் ஆவியான பொறுப்படுத்துகிறோம் சுவாமி. எந்த விதமான ஏசப்பா ஸ்தோத்திரம் நம்முடைய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிள்ளைகளும் அப்பா உட்கொள்ளாதபடி சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாத்து கொடுங்க ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரை. மருத்துவமனைக்கு வரும்போது போகும்போது ஏசப்பா அந்த பிள்ளைகளை தகுந்த பாதுகாப்பை கொடுங்க சுவாமி ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரை. உண்மையா ஏசப்பா செயல்பட அந்த பிள்ளைகளை விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதோடு மட்டும் இல்லை தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரை. இதற்கு மருத்துவமனைக்கு வருகிற பிள்ளைகள் இடத்துல சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அலட்சியமாய் நடந்துக்கப்படாத ஏசப்பா ஸ்தோத்திரமானவரை. கவனிக்காமல் கூட சுவாமி ஸ்தோத்திரமானவரை. மருத்துவமனை வருகிற பிள்ளைகளை அனுபவி பேசி ஏசப்பா என்ன வியாதியும் கண்டுபிடிக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தகுந்த ஞானத்தை கொடுவானவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பனே நீ வல்லவராக கிருபையில் உள்ளாவே அப்பா பரிசுத்தர் அப்பா நீ பரிசுத்தர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பாங்க. மருத்துவருக்கு மேலான ஏசப்பா பரம வைத்து நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறவங்க. இந்த வேலையில என்னென்ன மருத்துவமனையில ஏசப்பா பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறவங்க பொருளான மருத்துவமனையில இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த கருத்துல தருகிறோம். ஆவியான பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொடுங்க ஏசப்பா பலப்படுத்துங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு வேண்டிய அப்பா ஸ்தோத்திரம் சுகத்தை நீங்க கொடுங்க சுவாமி ஸ்தோத்திரிக்கிற மாட்டேன். மெய்யான விடுதலை முடிந்தே ஆண்டவரை ஸ்தோத்திரமானவரை. தகப்பனே நாங்கள் முடிஞ்ச ஏசப்பா பரிவாய் கேட்கிறோம் சுவாமி ஸ்தோத்திரமானவரை. எங்களுக்கு கொடுத்த சுக ஜீவன் தரனை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க சுவாமி. அப்பதே தனியே ஏசப்பா சுவாமி தகப்பனே அந்த பிள்ளைகள் குடிக்கிறீங்க நீங்கள் திருப்பி பாருங்க சுவாமி ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரை. பாவத்தின் நிமித்தமோ சாபத்தின் நிமித்தமோ அப்பா எதுவா இருந்தாலும் உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரை. தகப்பனே துருவாதனை காரணம் எழுந்து நடன்னு சொல்லி ஏசப்பா புனியா ஏசப்பா எழுந்து நடன்னு சொல்லி ஆண்டவரை. அநேக அற்புத நாட்களை செய்தது போல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரை. நாளின் அப்பா இம்மாதிரி பெரிய தேவன் உதவி செய்ய ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரை. அவர்களே சப்பா விசுவாசத்தில் தகப்பனே அங்கே போகிற இடத்துல யாருமே மாதிரி சப்பா உங்களுடைய அன்பை சப்பா அங்கே அப்பா வெளிப்படணும் சுவாமி. அது மூலமா அவர்களுக்கு வெளிப்படவும் இதை உதவி செய்யுங்க சப்பா. தகப்பனே இப்படிப்பட்ட ஆத்மாக்களை சப்பா உங்களுக்கு கொள்ளை பொருளாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே நீ வல்லவராண்டவே ஜெபத்துடைய கருத்து கதையும் ஆகியோட முற்படுத்துகிறோம் இயேசு இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே மருத்துவர்களை தேவன் ஆளுகை செய்வாராக. சிகிச்சை பெறுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மெய்யான விடுதலை தேவன் தருவாராக. பாவத்தினாலும் சாபத்தினாலும் எத்தனையோ ஜனங்கள் வியாதியில் படுக்கையில் இருக்கிறார்கள். விடுதலை கிடைக்காமல் பரிகாரத்திற்காக விடுதலைக்காக சுகத்திற்காக எவ்வளவோ செலவழித்தாலும் எங்கள் ஆசைகளை எல்லாத்திற்கு செலவழிக்க ஆயத்தமாக இருந்தாலும் சுகம் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட பாவ சாபத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு விடுதலை தருவாராக. இரத்தத்தினாலே கழுவி அவர்களுக்கு மெய்யான சுகத்தை தேவரீர் அவர்களுக்கு கட்டளையிடுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது குறிப்பாக சரீர அவயவங்களிலே வியாதிகளோடு கூட உள் உறுப்புகளிலே அது செயலிழந்து உறுப்புகள் செயல்படவில்லை, அது தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரவில்லை, சுருங்கி இருக்கிறது, அதில் கட்டி இருக்கிறது, அதிகமாக சதை அதில் விளந்திருக்கிறது, நரம்புகளில் அது சரியாக இயங்கவில்லை, ரத்த ஓட்டம் அதில் சரியாக இல்லை. உள் உறுப்புகள் ஒவ்வொரு வியாதிகளிலும் கஷ்டப்படுகிற எல்லா ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிற சுகர் நிமித்தமாய் ஏராளமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கால்களில் புண்ணுகளோடு இருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. நடக்க முடியாத நிலையில் இருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. பிரஷர் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. கொலஸ்ட்ரால் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஏராளம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தணும். அப்படி ரத்தத்தினாலே அவர்களை கர்த்தர் பலப்படுத்தணும், சுத்திகரிக்கணும். அவருடைய ரத்தத்தை கர்த்தர் சுத்திகரிக்கணும். அதில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் மறைய பண்ணணும். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிற கஷ்டப்படுகிறது, எழுந்து நிற்க முடியாமல் பணிகளை செய்ய முடியாமல் திணறி கொண்டிருக்கிற எவ்வளவோ ஜனங்கள் உண்டு. திக்கற்ற ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் இடைகட்டணும், பலன் தரணும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை இரக்கத்திற்காக அப்படி கேட்போம். உள் உறுப்புகள் அவயவங்கள் எல்லாம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. அவர் வார்த்தையால் சகலவற்றையும் சொல்லி உருவாக்கின தேவன். ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், அவயவங்களும் புதிதாய் மாறும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீ ஒரு வார்த்தையை சொல்லும், வியாதிகளை மறைய பண்ணும் பரிபூர்ண சுகத்தை ஜனங்களுக்கு கட்டளையிடுங்க. மருந்துகளை தேடி மருத்துவர்களை தேடி பட்டணமாய் ஜனங்கள் போகிறார்கள், எங்கெல்லாமோ செலவழித்து பார்க்கிறார்கள். அவயவங்களில் பாதிப்புகளோடு கண்ணீர் படிக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஒரு சுகத்தை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட, சிலுவை நாதரை நோக்கி கூப்பிட, விசுவாசிக்க ஆண்டவர் கிருபை செய்ய நாம் யாராவது ஒருவர் கருத்தாய் ஜெபிக்கிறோம். நல்ல
எங்களுக்காக நீ சம்பாதித்து வைத்த அந்த சுகத்தை ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் 2 நாட்களிலே நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. சரீர உள்ளுறுப்புகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய கல்வாரி ரத்தம் விழட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே நீ சம்பாதித்திருக்கிறீங்கப்பா, சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய தழும்புகளாலே குணமாக்குறோம் என்று வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே உடைய தழுவுள்ள கரத்தை, உடைய காயப்பட்ட கரத்தை சரீர உள்ளுறுப்புகளிலே செயல்படாமல் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே உடைய வல்லமை இறங்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க ஸ்தோத்திரம். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவரே மூளையில் இருக்கிற பிரச்சனைகள், கண்களில் இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே காதுகளில் இருக்கிற பிரச்சனைகள், தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகள், இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு சரீரங்கள், நுரையீரல்ல, கல்லீரல்ல, பித்தப்பையில ஆண்டவரே இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனைகள், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ வியாதிகள் உள்ளுறுப்புகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அவர்களை எல்லாம் கர்த்தரை விடுதலையாக வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரால மட்டும்தான்ப்பா விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. ஒருவரால மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். எத்தனையோ பணங்களை செலவழித்து ஆண்டவரே ஆண்டவரே மாசக்கணக்கா நாட்கணக்கா எங்களுடைய பிள்ளைகள் அலைந்து திரிகிறாங்கப்பா ஆண்டவரே. நீர் ஒருவரே சுகம் கொடுக்க வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய கண்ணீர்களை எல்லாம் துடைக்கப்பா ஆண்டவரே. அவருடைய பணங்கள் எல்லாம் செலவழித்து ஆண்டவரே நேரம் எல்லாம் செலவாகி ஆண்டவரே ஜனங்கள் சோர்ந்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்பா நீ சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் ஆண்டவரே. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. நீ இந்த நாட்களிலே உள்ளுறுப்புகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய பலத்தை நீ கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய சரீரத்திலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா சுகர் வியாதிகளும் மறையட்டும், பிரஷர் வியாதிகள் மறையட்டும், தலை சுற்றுதல் மறையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நீர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக. பலவீனங்களை கொண்டு வருகிற, சுகவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பொல்லாத பிசாசுடைய கிரியைகள், மந்திர தந்திரங்கள், பில்லி சூனியங்களினாலே ஆண்டவரே பாவத்தினாலே சாபத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் விடுதலையாக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா ஆண்டவரே. அந்த சத்திய வசனம் பிள்ளைகளுக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வசனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், ஜீவன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வசனங்கள் பிள்ளைகளுடைய காதுகளிலே விழட்டும் ஆண்டவரே. இயேசுவே நீர் அற்புதம் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே எங்க திருச்சபையில ஆண்டவரே உள்ளுறுப்புகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இருக்காங்கப்பா ஆண்டவரே. சுகாசினிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. அந்த குட்டி பாப்பாக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதத்தின் மூலமாக அவருடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே கில்லர் அண்ணனுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற எல்லாருடைய உள்ளுறுப்புகளும் பலன் அடையட்டும் ஆண்டவரே, பலன் அடையட்டும் ஆண்டவரே. இந்த திருச்சபை மக்கள் எல்லாம் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளே உடைய வல்லமை இறங்கட்டும், நரம்புகளிலே இறங்கட்டும், எலும்புகளிலே இறங்கட்டும் ஐயா, மூட்டுகளிலே இறங்கட்டும் ஆண்டவரே, இடுப்புகளிலே இறங்கட்டும் ஐயா ஆண்டவரே, ரத்த நாளங்களிலே இறங்கட்டும் ஐயா ஆண்டவரே. ரத்தம் ஆண்டவரே ரொம்ப கம்மியா இருக்கு, ஹெச்பி ரொம்ப கம்மியா இருக்கு, தலை சுற்று எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் மாற பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ரத்தத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே நெடுநாளா இருக்கிற ஆண்டவரே வியாதிகள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை அவர்கள் அதிகமாய் தாங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் இன்று இரவிலே தூங்கி காலையில் எழுந்திருப்பது உடைய கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பலவீனப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், மன அழுத்தங்கள் ஆண்டவரே, மன சோர்வுகள் ஆண்டவரே, உடல் சோர்வுகள் எல்லாரையும் உடைய கிருபையினாலே நீர் பலப்படுத்தி ஆண்டவரை நிமிர்ந்து நிற்க பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த கரங்களிலே ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படி அவை இவங்களை பாதித்து கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. அவருடைய இரத்தத்தினால விடுதலையை தேவன் கட்டளையிடுவாராக. சத்துருவின் கிரியைகள், இருளின் கிரியைகள் கட்டப்பட்டு போகும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஏராளமான ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜனங்களுக்கு கண்களை கர்த்தர் திறப்பாராக, விடுதலை தருவாராக. அதற்காக விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்தவர். நாம் சுயாதீனமாக இருக்கும்படி அவர் தன்னை அடிமையாக்கினவர். ஆகவே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அந்த விடுதலை மெய்யாய் தேவன் தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய பகுதிக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தீங்கை அனுமதிக்காமல் நம்முடைய தேசத்தை
கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. யோவான் 1:4. In Jesus Christ was life, and that life was the light of men. John 1:4. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. பாவ அடிமைகள், பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் கன்னிகளுக்குள் சிக்கப்பட்ட ஏராளமான ஜனங்கள் உண்டு. இந்த ஆத்துமாக்களுடைய விடுதலைக்காக நம்முடைய சமூகத்தை செபிப்போம். தேசத்திற்காக, நம்முடைய பகுதிக்காக, அடிமைத்தனங்கள் இருக்கிற ஜனங்களுக்காக, விசேஷமாக சிறுபிள்ளைகள், வாலிபர்கள் இயேசுவினுடைய சிலுவை மீட்பை குறித்து அறிந்து கொள்ளணும். அவர் எத்தனையோ ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக சிக்குகிறார்கள், எத்தனையோ உலக சிற்றின்பங்களுக்குள்ளாய் வாஞ்சித்து போகிறார்கள். சிலுவை நாதருடைய அன்பே அது மேலானது என்பதை இந்த பிள்ளைகள் எல்லாரும் உணரத்தக்கதாக தேவ சமூகத்தில் ஆத்துமா தன்னுடைய உண்டாக்கின மணவாளனை வாஞ்சிக்கும். ஆகவேதான் அந்த உலகத்தின் காரியம் இதுதான் மணவாளனோ என்று ஆத்மா தேடிக்கொண்டிருக்கிறது. ஆத்மாக்கு சுகத்தை தேவன் தரணும், ஆரோக்கியத்தை தரணும். கீழையாற்றின் பிசின் தைரியத்தின் ஆரோக்கியம் அவர்களுக்கு உண்டாகணும். தேவன் பக்கமாய் இந்த ஒவ்வொருவரும் திரும்பணும். அடிமைத்தனத்திற்குள் சிக்கிருக்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை, ஆத்ம விடுதலை ஜனங்களுக்கு உண்டாக முடியாகும். எல்லாரும் இணைந்து அவருடைய சமூகத்தை நம்ம ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த ஜெப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே ஜெபிக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜெபங்களை கேட்கிறவர், ஜெபங்களுக்கு பதில் தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் தேசத்திற்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்களுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, அநேக பரவி கொண்டிருக்கிற எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது, மருத்துவர்கள் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் இருக்கிறது, கண்டறிய முடியாத காற்றில பரவுகிற வியாதினாலே வட மாநிலங்கள் எத்தனையோ பட்டணத்தில் ஜனங்கள் அறிந்து போகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில சேர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். மருத்துவமனைக்கு போகும் முன்னே மறித்து போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஏராளமான ஜனங்கள் எங்கள் தேசத்தில் கஷ்டப்படுகிற ஜனங்களை வியாதி நிமித்தமாக, ஆண்டவரே, நோய்களின் நிமித்தமாய் பாடுகளுக்குள் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். தேவனே, எங்கள் தேசத்தை நினைத்தருளுவீராக. இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்கு, ஆபத்துகளுக்கு, அழிவுகளுக்கு எங்கள் தேசத்தை நீங்கள் ஆக்கி ரட்சித்தருளுங்க. ஆண்டவரே, கிருபை செய்கிற தேவன், மகா இரக்கமுள்ள தேவன். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் மனதிறங்குவீராக. ஏராளமான ஆண்டவரை அநியாயமாய் சிந்தப்படுகிற ரத்தங்கள் உண்டு. அநியாயமாய் ஆண்டவரை எத்தனையோ ஜனங்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். எத்தனையோ கூக்குரல் எங்கள் தேசத்துக்கு சாபமாய் நிற்குமே. ஆனாலும் தேவரீர் கிருபையாய் இருப்பீராக. மகா இரக்கமுள்ள தேவன், எங்கள் மீது கிருபையாய் இருப்பீராக. எனவே பட்டணத்தை நான் அழித்து போடுவேன் என்று சொன்ன தேவன், ஆனால் இரக்கத்தை காண்பித்த தேவன் அல்லவோ. ஆண்டவரே, ஜனங்களுக்காய் பரிதவிக்க தேவன் என்று சொல்லி தன்னை காண்பித்த தேவன் அல்லவோ. பரிதவிக்கிற தேவன், எங்கள் தேசத்தை நினைத்தருளுங்க. அழிவுகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்தருளுங்க. ஏராளமான விபத்துகள், ஏராளமான ஆண்டவரே பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் ஆண்டவரே பட்டணங்கள் தோறும் பார்க்கிறோம். தேவரீர் எங்கள் தேசத்தை நினைத்தருளுங்க. இயற்கை மூலமாக, அக்கன நெருப்பின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக எத்தனையோ அழிவுகள் எங்கள் ஜனங்களை தேவரீர் காத்துக்கொள்வீராக. எங்கள் ஜனங்களை சமாதானத்தோடு தங்க பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட இயற்கையின் சீற்றங்களுக்கும், வியாதிகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிங்க. நீர் ஒருவரே எங்களை அமைதியாய் தங்க பண்ணுகிற தேவன். நீர் ஒருவரே எங்களை காக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன், எங்கள் மீது கிருபையாயிருங்க. எங்கள் தேசத்தின் மீது கர்த்தர் கிருபையாயிருங்க. ஆளுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் காத்து உமக்கு பிரியமாய் ஆண்டவரே தேசத்தை நடத்தத்தக்கதாக ஆண்டவரே மத்திய மாநில அமைச்சகங்களுக்கு தேவரீர் கிருபை செய்து வழி நடத்துங்க. எங்கள் தேசத்தை செம்மையாய் கொண்டு போகத்தக்கதாக தேவரீர் உங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் சத்துவத்தையும் தேவன் தந்து தேவரீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். மாநில அரசுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் மாநிலத்துக்காக செய்கிற எல்லா பணிகளிலும் தேவரீருடைய கரம் கூட இருக்கட்டும். பாதுகாப்பு பணிகளுக்காக, ஜனங்களுடைய அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்காக, சுகாதாரத்திற்காக செய்கிற எல்லா பிரயாசங்களையும் தேவரீர் வாய்க்க பண்ணுங்க. ஜனங்களை ஆண்டவரே கர்த்தர் காத்துக் கொள்வீராக. அழிவுகள் வராதபடி ஆண்டவரே எந்த பேர் அழிவுகளும் வராதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. எங்கள் மாநிலத்துடைய சமூகத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆண்டவரே தேவரீருடைய சத்தம் எங்கும் தொனிக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அநேகர் வைத்திருக்கிற தேவன், அதை நினைத்தருளுங்க. நீதிமான்களின் நிமித்த பட்டணத்தை அழிக்காதிருக்கிற தேவன், ஆண்டவரே நினைத்தருளுங்க. எங்கள் மாவட்டங்கள் தோறும் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கண்ணீருக்கு, ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, எங்கள் தேசத்தை நினைத்தருளுங்க, மாநிலத்தை நினைத்தருளுங்க. அழிவிலிருந்து கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்க. எங்களுக்காக அல்லவோ சிலுவையில ரத்தத்தை சிந்தின தேவன், எங்களுக்காக அல்லவோ ஜீவனை கொடுத்து அழிவிலிருந்து காத்துக்கொள்வீராக. சத்துருவின் கிரிகளிலிருந்து
வழி தப்ப செய்கிற அன்றைய ஜனங்களை எப்படியாயினும் அழித்து விடலாம் என்கிற அந்த பிசாசின் தந்திரங்களில் இருந்து தேவரீர் எங்கள் ஜனங்களை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. மாவட்டத்தை எப்ப கொடுக்கிறோம், எங்கள் மாவட்டம் முழுவதிலும் கர்த்தருடைய காலுகை இருக்கட்டும். அன்றைய ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. அதிகமாய் வருகிற அன்றைய இழப்புகள், மரணத்தின் செய்திகள் அன்றைய அதிகமாய் குறைக்கப்படட்டும். அது நின்று போகட்டும். ஜனங்களை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. சிறுவர்கள், வாலிபர்கள், ஏராளமான ஜனங்களுடைய அழிவுகளை பார்க்கிறோம். வியாதி நிமித்தமாய் அநேக அன்றைய பிரச்சனைகள் நிமித்தமாய் மரித்து போகிறது கேட்கிறோம். தேவரீர் எங்கள் தேசத்தை காத்துக் கொள்ளுங்க, எங்கள் மாவட்டத்தை காத்துக் அழிவிலிருந்து விளக்குகிற தேவன் அல்லவோ, சமாதானத்தை தருவீராக. அன்றைய சிறுபிள்ளைகள், வாலிபர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவைநாதருடைய அன்பை ஒவ்வொரு ருசி பார்க்கட்டும். ஆத்துமா ஆண்டவரை விடுதலையாகட்டும். பாவத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை சிறுபிள்ளைகள் சிறு வயதிலேயே ஆண்டவரை வழி தப்புகிற எத்தனையோ இடத்திற்கு ஆண்டவரை போகிறார்கள். இந்த உலகத்தின் ஆண்டவரை மாய வழிகளுக்குள், பிசாசின் தந்திரங்களுக்குள்ளே ஏராளமான வாலிபர்கள் சிக்கி இருக்கிறாங்க. ஆண்டவரை இந்த வயதில் உண்மை நினைக்க, சிருஷ்டிகளை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவரை தன்னையே அர்ப்பணித்து தன் கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் வரைக்கும் சிந்தின அது சிலுவை நாதரை குறித்து அறிந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க, இரக்கம் பாராட்டுவீராக. ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி இருக்கிறீரே, அன்றைய உண்மை அறிந்து கொள்ளட்டும், உண்மை சார்ந்து கொள்ளட்டும். அந்த ஆத்துமாக்கள் அழிந்து போய்விடக்கூடாது. அன்றைய அக்கிரமங்களின் நிமித்தமாய், பாவ கரைகளின் நிமித்தமாய், பாவத்தின் வியாதிகளின் நிமித்தமாக அன்றைய ஆத்துமா அறிந்து போய்விடக்கூடாது. தேவரை இரக்கம் செய்வீராக. எங்கள் பகுதி முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரை சமாதானத்தையும், சேமத்தையும், ஆரோக்கியத்தையும் தாங்க. ஜனங்கள் அன்றைய ஏராளமான ஜனங்களுக்கு வியாதிகள், எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே வியாதிகளை கேட்கிறோம். தேவரீர் கிருபை செய்யுங்க, சமாதானத்தை தாங்க, அமைதலை தாங்க. ஆண்டவரே சுகவாழ்வை தேவன் தருவீராக. நீர் ஒருவரே ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறவர். எங்கள் தேசத்தை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. எந்த முயற்சிகளை செய்தாலும் தேவரீர் நீர் அல்லவோ சுகவாழ்வை தருகிற தேவன். எங்கள் தேசத்தை நினைத்திருளுங்க, எங்கள் மாநிலத்தை நினைத்திருளுங்க, மாவட்டத்தை நினைத்திருளுங்க, எங்கள் பகுதியை விசேஷமாய் கர்த்தர் நினைத்திருளுங்க. எங்கள் ஜெபங்களின்படி எங்கள் பகுதியை கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்க. எந்த வியாதிகளும் குழந்தைகள் அணுகாதபடிக்கு ஜனங்களை அமெரிக்கையோடு ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. சுகவாழ்வை அன்றைய கர்த்தர் தருவீராக. ஆரோக்கியத்தினால் வேலையடைத்துக் கொள்ளுங்க. அன்றைய எங்கள் பகுதியில் இருக்கிற வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிற எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு இந்த அடிமைத்தனங்கள், இந்த பிரச்சனைகள் என்று சொல்லி, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் என்று கேட்டிருக்கிற, வியாதி நிமித்தமே பாடுபட்டு கொண்டிருக்கிற எங்கள் பகுதி ஜனங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலையடைங்க. தீங்கு துக்கப்படுத்தாதபடி விலக்கி காக்கிற தேவன். அன்றைய இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்துள்ளுங்க. இப்படி சிலுவை ரத்தம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை தரட்டும், சமாதானத்தை தரட்டும், ஆரோக்கியத்தை தரட்டும். அன்றைய எங்கள் நோய்களை எல்லாம் சிலுவையில சுமந்த தேவன் உடைய தழும்புகளால் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். அர்ப்பணித்து ஜெபிக்கிற எங்கள் பகுதி முழுவதையும் தேவரீருடைய ஆளுகை செய்யட்டும். அன்றைய கால்களில் புண்ணோடு இருந்து வலியோடு இருக்கிற அன்றைய சகோதரி கோபர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகப்படுத்துங்க. சளி காய்ச்சல் இருந்து பாதிக்கப்படுகிற தவசிமணி அவர்களை ஜெபிக்கிறோம். அவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுங்க. உப்பு காரணத்தின் நிமித்தமாக சரீரம் முழுவதும் அவர்கள் பாதிப்படைந்து மருத்துவம் இருக்கிற சுகாசினி மகளை ஒப்பு கொடுக்கிறோம். குழந்தை கர்த்தனை பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. அன்றைய கிழனை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் சரீரத்தை திடப்படுத்துவீராக. இன்னும் ஜெபிக்க கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் சிலுவை ரத்தம் ஊற்றப்படட்டும். கல்வாரியின் ரத்தம் ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படட்டும், தெளிக்கப்படட்டும். பரிபூர்ண ஆரோக்கியம், தெய்வீக சுகம் எல்லார் மேலும் பூரணமாய் பெருகட்டும். கர்த்தர் காத்துக்கொள்வீராக. சிலுவை நாதரண்டை வந்த ஒவ்வொருவருக்கும் அவரால் கிடைக்கிற பலன் உண்டு, அவரால் கிடைக்கிற மீட்பு உண்டு. அடைக்கலமாய் வந்த உனக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. சிலுவை நிழலுக்குள் ஒவ்வொருவரும் அடைய கிருபை செய்யுங்க. செட்டுகள் மறைவில ஆரோக்கியம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஜீவனை தாங்க. ஆசீர்வதிப்பீராக. கிருபை உள்ள கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம். தேவரீருடைய நாம் மகிமைப்படட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்ட கர்த்தர் பதில் தந்து எங்கள் பகுதி முழுவதும் வேலை அடைத்துக் கொள்ளுங்க. தேசத்தை காத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் நாம் ராஜாக்களை குறித்த தொடர் தியானத்தை நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற ராஜா தென் திசை ராஜ்யத்தினுடைய 4வது ராஜாவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வட திசை ராஜாவை கடைசியாக தியானித்தோம். ஆகாப் அவரை குறித்து நாம் தியானித்தோம். இப்போ தென் திசை. இப்போ ஆகாப் வட திசையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே இந்த தென் திசை ராஜ்யத்திலே, அதாவது யூதா கோத்திரத்தினுடைய ராஜாவை 4வது ராஜாவாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட யோசபாத் ராஜாவை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 நாளாகமும் 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 17 முதல் 2 வசனம். அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயிமின் பட்டணங்களிலும்
தானியங்களையும் வைத்தான். ஆசாவினுடைய குமாரனாகிய யோசபாத், ஆசாவும் ராஜாவாக இருந்தவர். ஆசாவினுடைய குமாரன் யோசபாத் இப்போது இந்த யூதாவின் மீது ராஜாவாக வருகிறார். இதே காரியம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்திலே 41, 42 வசனங்களும் இதை சொல்லுகிறது. ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவான். இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய ராஜா ஆகாப், அவர் ஆண்டு கொண்டிருக்கிற 4ஆம் வருஷத்திலே இங்கே யூதாவின் ராஜாவாக யோசபாத் வருகிறார். தெளிவுபடுத்த இந்த வசனம் 1 ராஜாக்கள் 22:41 பார்க்கிறோம். இந்த யோசபாத் ராஜாவாகிற அனுபவத்தை நாம் இன்னும் பார்க்க வேண்டுமானால், இந்த உம்ரியினுடைய குமாரன் ஆகாப், அவர் இஸ்ரவேல் மேல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் ஆசாவினுடைய குமாரன் யோசபாத் யூதாவின் மீது ராஜா. இஸ்ரவேல் மீது இப்ப ஆகாப் ராஜா, யூதா மீது யோசபாத் ராஜா, 2 பேர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில 42ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 22:42 யோசபாத் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினார். யூதா கோத்திரத்தின் மீது 25 வருஷ காலம் அவர் ராஜாவாக ஆட்சி செய்தார். ராஜாவுக்கு வந்த வயது 35 வயது. கிமு கிறிஸ்துவுக்கு முன் 870 முதல் 849 வருஷம் வரைக்கும், 870 முதல் 849 வரைக்கும் இவர் ராஜாவாக ஆட்சி செய்தவர். ஆகவே இவர் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவத்தை பார்க்கிறோம். தகப்பன் மரித்த பிறகு, ஆசா மரித்த பிறகு அந்த ஸ்தானத்திலே, தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக இந்த யோசபாத் தெரிந்தெடுக்கப்படுகிறார். ஆசாவை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக நாம் இந்த ஆசாவின் குமாரனான யோசபாத்தினுடைய வழிகளை குறித்து நாம் சுருக்கமாக வேகமாகவும் தியானிக்கலாம். முதல் காரியம் 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 3ஆம் வசனம். 2 நாளாகமம் 17:3. யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. பாருங்கள், யோசபாத் கர்த்தரோடு கூட இருந்தவன். யோசபாத்தினுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தது என்று நாம் பார்க்கலாம். முதல் காரியத்தில் அவர் இந்த 17 முதல் 2 வசனம் அவர் ராஜாவாகிறார் என்று பார்க்கிறோம். அது உடனே தொடர்ந்து இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அப்ப இந்த யோசபாத் தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதாக வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், அவருடைய வாஞ்சை யார் மீது இருந்தது என்றால் கர்த்தர் மீது இருந்தது. ராஜாவான உடனே அநேகர், ஒரு உயர் அதிகாரத்திற்கு வந்த உடனே அவருக்கு அநேக சலுகைகள் உண்டு. அப்போ ராஜாவாய் மாறிவிட்டால் அவருக்கு எவ்வளவு சலுகைகள் இருந்திருக்கும், எவ்வளவோ அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதிகாரத்திலிருந்து எதை கேட்டால், உணவுக்கான காரியம் முதல் அவர் உடுக்கிறதுக்கான காரியம் எல்லாம், தன்னுடைய வாழ்வுக்கு ஜீவனத்துக்கு எல்லாம் கேட்டாலும் கொடுக்கப்படும். ஆனால் இந்த ஸ்தானத்தில் இருக்கிற இந்த யோசபாத் ராஜா இந்த காரியத்தை எல்லாம் பெரிதா எண்ணவில்லை. அவன் வாஞ்சை கர்த்தர் மீது இருந்தது. ஆனபடியால் இந்த ராஜா மீது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார். அவர்கள் இந்த 3ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். பாருங்களேன், அவருடைய பாதை கர்த்தரோடு கூட இருந்த அவருடைய பாதையை எப்படி மாற்றிக்கொண்டான்? தகப்பனுடைய பார்வை அந்த முன் நாட்களின் பாதைகளை போல. ஆசாவை அறிந்திருக்கிறோம். ஆசா என்ன செய்தார் என்றால், இதே போலதான் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் 10 வருஷம் அமெரிக்கையான இருந்தது, சமாதானமா இருந்தது. ஆசாவினுடைய ராஜ்யபார காலத்திலே அவரும் இதேதான் செய்தார். விக்கிரக தோப்புகளை எல்லாம் உடைத்து போட்டார். கர்த்தருக்கு விரோதமான செய்கைகள் எல்லாம் அகற்றி போட்டார், உடைத்து அதையெல்லாம் சிதறடித்தார். ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார், எல்லாருக்கும் கர்த்தரை சேவிக்கும்படி, கற்றுக் கொடுக்கும்படி கற்பனைகளை எல்லாம் நீங்க கை கொள்ளுங்கள் என்று ஒரு கட்டளை கொடுத்தார் ஆசா. இதே காரியத்தை தான் யார் செய்கிறார்? மகனான யோசபாத் செய்கிறார். அவருடைய வழிகள், அவருடைய வாஞ்சையை பாருங்கள். கர்த்தரோடு அவர் நடந்தது மாத்திரமல்ல, தேசமும் நடக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு மனுஷன் யோசபாத். யோசபாத்தினுடைய வாஞ்சையை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதல் காரியம் அவருடைய வாஞ்சை. பாருங்கள், அப்ப அதிகாரத்துக்கு வந்த உடனே கர்த்தர் இன்னும் அதிகமாய் பிடித்துக் கொண்டு வைராக்கியத்தை நிமித்தமாக அவர் செய்த காரியம் 3ஆம் வசனம். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகி தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளிலே
தானும் நடந்தான். தகப்பன் தாவீதின் நாட்களில், ஆசாவினுடைய முன் நாட்களில் எப்படியெல்லாம் நடந்தார்களோ அதே போல அவனும் நடக்கிறதை பார்க்கும். பாருங்கள் 4ஆம் வசனம், தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். கர்த்தரை தேடினான், தேவனை தேடினான். உலக மனுஷனையோ, அநேக ராஜாக்களை பார்த்தோம், தனக்கு உதவி செய்யும்படி மற்ற ராஜாக்களை சேர்த்து கொண்டார்கள். ஆனா இவனுடைய பார்வை முழுமையும் எங்கதான் இருந்தது என்றால் தேவனை மேல் அவன் தேடி இருந்தது. அவன் பார்வை தேவன் மேல் இருந்தது. இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது, இதே கோத்திரம் கூட இருக்கிற கோத்திரம் இஸ்ரவேல், அவருடைய செய்கை மோசமா இருந்தது. ஏனென்றால் அங்கு ஆகாப் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய நாட்களிலே 4ஆம் வருஷத்தின் பின் வருகிற நாட்களிலே அவருடைய காரியங்கள் மோசமா இருந்தது. அதனாலதான் வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்தானே ஒழிய இஸ்ரவேல் ஜனங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவன் செய்யவில்லை. இதை செய்தது நிமித்தமாக 5ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரை தேடினான், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். 3 காரியங்கள் வந்திருக்கிறது. கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரை தேடினான், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். ஆசீர்வாதங்கள் இப்படித்தான் நமக்கு வரும். கர்த்தரோடு இருந்து கர்த்தரை தேடி கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிறைவாய் தருவார். பாருங்கள், திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. நம்ம தேட வேண்டிய காரியம் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நம்ம தேடினால் அது கிடைக்காது. கர்த்தரை தேடினால் இது எல்லாம் தானாய் நமக்கு கிடைக்கும். கர்த்தரோடு இருந்து கர்த்தரை தேடி கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டால் கர்த்தர் என்ன செய்வாராம்? இவைகள் எல்லாவற்றையும் தருவார். சாலமோன் தான் பிடித்து கொண்டார். கர்த்தருக்கு பிரியமானது ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு எல்லாம் நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானத்தை தாரும். அவர் என்ன யோசித்தார் அதற்கு அப்படியே மாற்றி கேட்டபடியால் அதை மாத்திரம் கர்த்தர் கொடுக்கவில்லை, ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம கேட்க வேண்டிய காரியம் கர்த்தரோடு கூட இருந்து அவருக்கு பிரியமானதை செய்கிற வழிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், அவருடைய வாழ்க்கை என்ன நடைபெறுகிறது என்றால் ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய், குறைவில்லை மிகுதியாய்விட்டது. ஜனங்கள் எல்லாம் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். காணிக்கை எதை குறிக்கும்? நன்றி செலுத்துதல், நன்றி செலுத்துதல். அப்ப ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. யுத்தங்கள் 2 கோத்திரத்துக்கும் நடந்து கொண்டே இருந்தது. இங்கு இவர்களும் அவர்களும் யுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனா இப்ப என்ன நடைபெற்றது? ஜனங்கள் மிகுந்த சந்தோஷம் வந்துவிட்டது. ராஜாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். 6ஆம் வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு எல்லாவற்றையும் கொண்டு படைக்க அவன் மிகுதியாய் உயர உயர உலகத்தின் காரியங்களுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. இன்னும் கர்த்தர் மீது உற்சாகம் கொண்டான். ஏனென்றால் கொண்டு வந்தது யார்? கர்த்தர். இந்த ஐஸ்வர்யம் கனம் யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. அதான் பிடித்து கொண்டான். கர்த்தருடைய மீது காரியத்துல இன்னும் உற்சாகம் கொண்டான். அவன் பாருங்கள், மேடைகளையும் விக்கிர தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். 3ஆம் வசனத்தை தான் பார்க்கிறோம். அவன் அதை தேடவில்லை, அது அப்படியே ஒரு பக்கம் பாழாக ஆரம்பித்தது. இவன் பார்த்தான், அது ஏன் இருக்க வேண்டும்? அழித்து போடுவோம், அழித்து போடுவோம் என்று பாருங்கள், அது எல்லாவற்றையும் உடைத்து தெரிகிற சம்பவத்தை பார்க்கிறோம். ஏற்கனவே தகப்பனுடைய முன் நாட்களின் வழி ஆசாவும் அதை தான் செய்தார். எல்லாவற்றையும் உடைத்து தகர்த்து எறிந்தார். கர்த்தரையே தேடுகள் என்று சொன்னார். அதே போலதான் இவரும் பாருங்க எல்லாவற்றையும் உடைத்து எறிகிறார். 7ஆம் வசனத்துல காரியத்தை பாருங்கள். இப்போ ஒரு 2வது காரியம், அவன் உபதேசிக்க சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். முதல் காரியம் அவனுடைய வாஞ்சை, கர்த்தர் மீது வைத்த வாஞ்சை நிமித்தமாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த உயர்வுகளை பார்த்தோம். 2வது காரியம், அவன் செய்த அடுத்த கட்ட பணிகள், கர்த்தருக்காக சுவிசேஷ பணிகளை, உபதேச பணிகளை அவன் செய்ய ஆரம்பித்தான். என்ன செய்கிறான்? 3ஆம் வருஷம், அப்ப 2 வருஷம் இதெல்லாம் நடக்கிறது. கர்த்தரை அதிகமாய் தேடுகிறான். கர்த்தருடைய காரியத்திலே அவன் முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். ஜனங்கள் எல்லாம் இந்த 2 வருஷமும் கொண்டு கர்த்தருக்கு நிமித்தமாக, அவனோடு இருந்த நிமித்தமாக, அந்த அமைதியுள்ள காரியத்தை நிமித்தமாக கொண்டு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவன் இன்னும் பிரியமாகிவிட்டான் கர்த்தர் மீது. தோப்புகள் எல்லாம் 2 வருஷத்துல உடைத்து இப்ப எல்லாம் கர்த்தரை தேடுவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். இவன் ஒருத்தன் தான் இப்ப கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறான். இப்பதான் நான் செய்கிற 3ஆம் வருஷத்துல யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு
அவன் எல்லாம் அநேகரை தெரிந்தெடுக்கிறான். பிரபுக்கள் ஆகிய பிரபுக்களுடைய பெயர்கள் வருகிறது. அதற்கு பின்பதாக 8ஆம் வசனத்துல இன்னும் அநேக லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாம் தெரிந்தெடுக்கிறார். 9ஆம் வசனத்திலே இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். தான் கர்த்தரை அறிந்து கொண்டான், கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரை தேடினான், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். அதன் நிமித்தம் கர்த்தர் அவனை மிகுதியாய் ஆசீர்வதித்தார். தான் பெற்றது போதுமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம். என் தேச ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை தேடணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். தான் எல்லாத்தையும் பெற்றுக் கொண்டது போதுமல்ல, என் ஜனங்களும் பெற்றுக் கொள்ளணும். பாருங்கள், எல்லாத்துக்கும் அறிவிக்கிறான், நீங்களும் கர்த்தரை தேடுங்கள். எல்லாரையும் தெரிந்தெடுக்கிறான். பிரபுக்கள் எங்க இருக்க வேண்டும்? அரண்மனையில யுத்தத்திற்கு காரியங்களை சிந்திக்க வேண்டும். தேசத்துல என்ன நடக்கிறது என்பதை சிந்திக்கிறதுதான் பிரபுக்கள். ஆனா எதற்கு அவர் பயன்படுத்தினார்? சுவிசேஷ ஊழியத்தை. நீங்கள் போய் என்ன செய்யுங்கள்? லேவியரோடு, ஆசாரியரோடு, ஊழியரோடு போய் பிரபுக்களே நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உபதேசத்தை சொல்லுங்கள். வேத புத்தகத்தை கையில வைத்திருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. யூதாவின் பட்டணந்தோறும் என்ன வார்த்தை போய்விட்டது? இயேசுவை நல்லவர் என்பது போய்விட்டது. அவரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பது போய்விட்டது. கர்த்தரை தேடுகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு சுக வாழ்வு உண்டு, சந்தோஷமான வாழ்வு உண்டு என்பது எல்லா ஜனங்களுக்கும் போனது. இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், உபதேசம், சுவிசேஷத்தின் வார்த்தைகள் எங்கும் பிரசங்கிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள், 10ஆம் வசனம், யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களின் ராஜ்யங்களின் மேல் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாது. அவர்களுக்குள்ள பிரச்சனைகள், சுற்றி இருந்த பட்டணத்துக்குள்ளெல்லாம் பிரச்சனை. அதனால் அவர்கள் யோசபாத்தோடு யுத்தம் பண்ண அவர்கள் யோசிக்கவே, அமைதியா இருந்திருந்தால் யோசித்திருப்பார்கள் யுத்தம் பண்ண போவோம் என்று. அவர்களுக்கே பிரச்சனை. அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு அவர்களுக்கு அநேக பலன் ஆகவே தேவைப்பட்டபடியால் யுத்தத்திற்கு அவர்கள் புறப்படாதிருந்தார்கள். இன்னும் பாருங்கள், பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். தன் தேச ஜனங்களுக்கு காணிக்கை அநேகர் கொண்டு வந்தார்கள். அமெரிக்கையா இது கர்த்தரை தேடுகிறபடியால் நாம் எங்கும் பிரசித்தமாகிறது. யோசபாத்தினுடைய காரியம் எங்கு அறிவிக்கப்படுகிறது. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம் ஒருவர். பாருங்கள், இப்போ அவனுடைய ராஜ்யபாரம் மிகுதியாய் பெருகுகிறது. அவன் கட்ட துவங்கினான். பாருங்கள், யூதாவிலே கோட்டைகளையும் வஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். இதுவரைக்கும் சிறிய கூட்டம். அவன் கர்த்தரை தேடினபடியால் எல்லைகள் விஸ்தாரமாகிறது. தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி, யாபேசுடைய ஜெபத்தின்படியே பாருங்கள் இங்க நடைபெறுகிறது. கர்த்தரை தேடுகிறபடியால், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தபடியால் யோசபாத்தினுடைய எல்லைகள் விரிவானது. வர வர மிகவும் பெரியவனாகி, அவன் பெரியவன் அல்ல, இப்ப யோசபாத் மிகவும் பெரியவன். யூதாவின் ராஜா என்று சொன்னால் எல்லா இடங்களுக்கும் தெரியத்தக்க அவன் பெரியவன் ஆனான். காரணம் உபதேசம். இயேசுவை குறித்த சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்க முக்கியத்துவம் கொடுத்தான். ராஜாவுக்கு எவ்வளவோ காரியங்கள் உண்டு பாருங்கள், ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் சுவிசேஷ பணிகளுக்கு. முதல் 2 வருஷம் அவர் செய்த காரியம், தான் கர்த்தரை தேடுவதில் இன்னும் ஸ்திரப்பட்டான். அது நிமித்தமாக அநேகர் அவன் பக்கமாய் சேர்ந்து அவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அது நிமித்தமாக கர்த்தருக்கு தான் முதன்மை என்பதனால் தேசத்தில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் அழித்து போட்டார். 2 வருஷம் முடிந்தது. 3ஆம் வருஷம் அவன் உறுதி எடுத்தான், நான் பெற்ற இந்த சுகவாழ்வு சந்தோஷத்தை தேசமெல்லாம் பெற வேண்டும். இனி சுவிசேஷ ஊழியம், எல்லாருக்கும் கர்த்தரை தேடும்படி கட்டளை கொடுத்து பாருங்கள், புறப்பட்டு எங்கும் பிரசங்கிக்கிறார்கள். மூன்றாவதாக 2 நாளாகும் 18ஆவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாவிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் அநேகம் ஆடு மாடுகளை அனுப்பித்து லேகியாவில் உள்ள ராமோத்துக்கு வரும்படி அங்கே ஏறினான். இப்போ எல்லாம் பெருகிவிட்டது. 12, 17, 12 பார்க்கிறோம், அவன் வர வர மிகவும் பெரியவனாகிவிட்டான். இப்ப தேசமே கர்த்தர் பக்கம் திரும்பி விட்டதினாலே இந்த யோசபாத் ராஜ்யபாரம் இன்னும் ஸ்திரப்பட்டு விட்டது. இப்ப என்ன செய்கிறான் பாருங்கள், 13, 17, 13 யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான்.
எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். இப்பதான் பாருங்கள், எல்லாம் அவன் வர வர பெரியவன் ஆகி கொண்டிருக்கிறான். இப்படி ஜனங்கள் எல்லாம் அவன் பக்கமாய் சேர ஆரம்பித்தார்கள். இப்போதான் தன்னுடைய பணிகளை அவன் துவங்க ஆரம்பிக்கிறான். இதுவரைக்கும் கர்த்தர் பக்கமாய் ஸ்திரமாய் நின்று பெருகினவன், அதிகமாய் பெருகினவன் இப்ப முதல் காரியத்தை ஒண்ணு செய்கிறான். அங்கே ஆகாபோடு கூட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. 18ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை பார்க்கணும். சில வருஷங்கள் சென்ற பின்பு, இதெல்லாம் சில வருஷமாய் நடக்கிறது. தேசத்தோறும் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு தேசம் நல்ல ஸ்திரமாகிறது. யோசபாத் வர வர விருத்தி அடைந்து விட்டான். சில வருஷம் கழித்து ஆகாப்பிடத்திலிருந்து ஒரு காரியம் வருகிறது. பாருங்கள், ஆகாப்போடு ஒரு உடன்படிக்கை வருகிறது. என்ன செய்கிறார் என்றால், சில காரியங்களை அனுப்பி அவர் ஒரு பட்டணத்தை பிடிப்பதற்கு 2 பேரும் பேசுகிறார்கள். ஆகாப் யார்? இஸ்ரவேலின் ராஜா. யோசபாத் யார்? யூதாவின் ராஜா. 2 பேருக்கும் இடையில யுத்தங்கள் பல வருஷங்களே நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து விட்டார்கள். எப்படி என்றால், முதல் வசனம் தான் சொல்கிறது, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகிறது. அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்து. இதுவரைக்கும் யாரோட சம்பந்தம் இருந்தது? இஸ்ரவேலின் தேவன், சகலவற்றையும் தருகிற தேவனோடு கூட இருந்தது. ஆனா இப்பதான் வழி கொஞ்சம் மாறிவிட்டது. அவன் ஆகாபோடு சம்பந்தம் கலந்து விட்டான். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். அதே காரியம், அவனுடைய அந்த ஆகாபோடு தொடர்பட்ட காரியங்கள் 21ஆம் அதிகாரம் 2 நாளாகும் 21ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்தது. இந்த யோராம் யோசபாத்தினுடைய ஆகாபினுடைய மகன். வாசிங்க. யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யோசபாத்தினுடைய குமாரன், அவருக்கு இங்கே ஆகாபினுடைய இருவருக்கும் இடையிலே திருமணம் செய்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவனுக்கு ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தார். பாருங்கள், இப்ப சம்பந்தங்கள் அதான் முதல் 18ஆம் அதிகாரத்து முதல் வசனத்திலே பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 8:18. அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாருங்கள், இங்கே சம்பந்தம் கலந்து விட்டு இந்த 2 ஜனங்களும் சேர்ந்து விட்டார்கள். யோசபாத் கர்த்தருடைய வழியிலே நடந்தவன், ஆகாப் கர்த்தருக்கு பொல்லாங்கானதை செய்தவன். இப்ப கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற ஒரு மனுஷனுக்கும் பொல்லாப்பானதை செய்கிற மனுஷனுக்கும் இடையில ஒரு சம்பந்தம் வந்து விட்டது. இப்பதான் அவர் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு பட்டணத்தை பிடிக்கும்படி போவோமா என்று சொல்லி கேட்டு அனுப்புகிறார். 18ஆம் அதிகாரம் 2 நாளாகும் 18 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காரியத்தை நான் வேகமாய் போகிறேன். 3ஆம் வசனத்துல பார்க்கலாம். பாருங்கள், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி கேட்கிறார், கீலேயாத்தில் ராமோத்துக்கு என்னோட வருவீரா என்று கேட்ட உடனே யோசபாத் சொல்லி, இவன் சம்மதம் கலந்து விட்டது. 2 பேரும் குடும்பமாகி விட்டார்கள். ஆகவே இவர் சொல்லுகிறார், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள், எல்லாம் சொல்லுகிறார், எல்லாம் உம்முடையது, நாம் போவோம். ஆனாலும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே, பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து ஆகாபை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும். நான் உன்னுடையவர் தான், நீர் கூப்பிட்டால் நான் வருவேன், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தை அறிவது அவசியம். யோசபாத் பாருங்கள், சம்பந்தம் கலந்தாலும் இந்த ஞாபகம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். எந்த காரியத்திலையும் கர்த்தருடைய சித்தம், இது யார் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது? 35ஆவது வருஷத்துல யோசபாத் வயசுல யோசபாத் ராஜா பார்க்கிறார். 34 வருஷமும் யாரோடு இருந்தார்? தகப்பன் ஆசாவோடு இருந்து அவர் யூதாவை எப்படி எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ன எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் பெரிய யுத்தம் வருகிற போது ஆசா ஜெபிக்கிறார். அங்க நின்று, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது லேசான காரியம் என்று சொல்லி அது யார் பக்கமாய் திருப்புகிறார்? கர்த்தர் பக்கமாய். ஆண்டவரே, நீர் இதை எனக்காக செய்யும். இதெல்லாம் வழி யாருக்கு தெரியும் என்றால் யோசபாத்துக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விசாரித்து கர்த்தரிடத்துல கேட்டு அவர் நம்மோடு இருந்தால் நமக்கு வெற்றி என்பது யோசபாத்துக்கு தகப்பன் மூலமாக நன்றாய் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்தவன். ஆகவேதான் இப்போ யோசிக்கிறார், யுத்தத்திற்கு போக வேண்டும் என்ற சூழ்நிலை வந்ததும் பலமுள்ள தேவன் நம்மோடு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் ஆசா அப்படித்தான் ஜெபித்தார், உமக்கு உதவி செய்வது லேசான காரியம், மனுஷன் நம்மை மேற்கொள்ள விடாதிரும்.
என்று ஜெபித்துதான் அவர் யுத்தத்தை வெற்றி பெறுகிறார். பாருங்க, அதே போலதான் இவரும் போகலாம். 2 பெரிய ஜனங்கள், யூதா கோத்திரத்தாரும் இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் பெரிய ஜனங்கள், எல்லாரும் போனால் ஜெயித்து விடலாம். ஆனாலும் தேவ சித்தத்தை அறிவது மிகவும் அவசியம். யோசபாத் அதுக்கு தான் இடத்தை கொடுக்கிறார், சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இடம் கொடுக்கிறார். பின்னர் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்கிறார்கள். இவர் 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அங்க விசாரிக்கிற போது ஒரு மனுஷரை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆகாப் சொல்லுகிறார், மிகாயா என்று ஒருவர் இருக்கிறார். அவர் தன அநேக தீர்க்க தரிசனத்தை எப்போதும் நமக்கு எதிராகவே சொல்லுவார். ஆகவே வேறு தீர்க்கதரிசியை சொல்லலாம் என்று ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்கிறார்கள். ஆக இந்த பதிலை சொல்லுகிற நீங்கள் போகலாம் என்று பதில் சொல்கிறார்கள். அதே போல இவர்கள் புறப்பட்டு 9ஆம் வசனத்திலே பார்க்கலாம். ஒரு பெரிய ஒளிமுக வாசலில் இந்த 2 பேரும் உட்கார்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும், ஆகாப்பும் யோசபாத்தும் உட்கார்கிறார்கள். அநேக தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். எல்லாம் சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், இந்த பட்டணத்துக்கு கீழையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போய் யுத்தம் செய்யலாமா வேண்டாமா? எல்லா தீர்க்க தரிசிகளும் சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை தான். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகல தீர்க்கதரிசிகளும் இசையாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீழையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ, உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். எல்லாரும் தீர்க்க தரிசிகளும் ஒரே வார்த்தை தான் சொன்னார்கள், நீர் போகும் ஜெயிக்குவீர் என்பதை சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் இப்ப கடைசியில ஒரே ஒருத்தர் மீதி இருக்கிறார், மிகாயா. ஏனென்றால் இங்கே ஆகாப் சொல்லி இருக்கிறார், அவன் எப்போதும் என்ன செய்வான், நமக்கு எதிராகவே பேசுவான். என்றைக்கு அவன் பேசினது நமக்கு நல்லதாக இருந்ததில்லை. ஆகவே அந்த தீர்க்க தரிசனம் அவனை மட்டும் விட்டு விடுங்கள் என்று யோசபாத்திடத்தை சொல்லி வைத்திருந்தான். ஆனால் இப்ப யோசபாத் என்ன சொல்லுகிறார், அவனையும் அழையுங்கள். எல்லாரும் ஒரே போல சொல்லி ஆகிவிட்டது, அவனும் என்ன சொல்லுகிறானோ அது ஏகமானதாய் மாறிவிடுமே என்று சொல்லி இப்ப மிகாயாவை அழைக்கிறார்கள். அதே போல மிகாயாவை அழைக்க போன ஆள் அனுப்பி 12ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் சொல்லுகிறான், எல்லாருடைய வார்த்தையும் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. எல்லாருடைய வாக்கும் நன்மையா இருக்கிறது. ஆகவே நீரும் என்ன சொல்ல வேண்டும் என்றால் நன்மையாக சொல்லும். 12ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். தீர்க்கதரிசி யார் என்றால் கர்த்தர் சொல்வதை அப்படியே சொல்வதுதான் தீர்க்கதரிசி. ஆனா இங்க என்ன நடக்கிறது, ராஜா உட்கார்ந்து இருப்பார், நீர் போகும், எல்லாரும் என்ன சொன்னாரோ அதே நீங்களும் சொல்ல வேண்டும். மிகாயா அனுப்புகிறார்கள். அதே போல இவன் நான் சொன்னதை கேட்டு அப்படியே வருகிறான். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் 13ஆம் வசனத்துல, கர்த்தர் எனக்கு என்ன சொல்வாரோ அதை தான் சொல், என் தேவன் சொல்வதையே சொல்வேன். அதான் தீர்க்க தரிசன ஊழியம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே சொல்வது. ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அதுதான் அவரும் சொல்லுகிறார் மிகாயா, கர்த்தர் என்ன சொல்வார் அப்படியே நான் சொல்லி விடுவேன். ஆனாலும் திருப்பி வந்த உடனே இவர் எல்லாம் இப்படி பேசி வைத்த உடனே அவனும் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார், நீர் போகும், உங்களுக்கு என்ன கிடைக்கும், வாய்க்கும், நீர் போக உமக்கு வாய்க்கும் என்று சொல்லிவிட்டார். இப்போ ஆகாப்புக்கு கோபம் வந்து விட்டது. இவன் எப்போதும் இப்படித்தான் எதிரடியாகவே பேசுவான், இப்போது நீ போக உனக்கு வாய்க்கும் என்கிறான். நன்மையா தீமையா என்று மிகாயா என்ன செய்யவில்லை, சொல்ல, நீ போக உனக்கு வாய்க்கும், அவ்வளவுதான். ஒருவேளை போய் மறித்து விட்டால் நல்லது என்று நினைக்கிறானோ என்று ஆகாப்புக்கு கோபம் வந்து விட்டது. உடனே யோசபாத் சொல்லுகிறார், நான் சொன்னேன் அல்லவா, இவன் எப்போதும் இப்படிதான் எதிரடியாகவே பேசுவான் என்று சொன்ன உடனே பாருங்கள் அவர் கேட்கிறார். கேட்ட உடனே மிகாயா ஒரு தரிசனத்தை குறித்து பேசுகிறார். 17ஆம் வசனத்துல மன்னிக்கவும், அதுக்கு பின்பதாக இருக்கிற வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 18ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவர் வலது பாசத்திலும் அவர் இடது பக்கத்தில் இருக்கிறதையும் கண்டேன். 19ஆம் வசனத்திலிருந்து ஒரு தரிசனத்தை சொல்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீழையாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். இந்த அனுபவத்தை சொல்கிறார். இப்ப என்ன நடந்ததோ அது தரிசனமாய் அவர் ஏற்கனவே பார்த்திருக்கிறார். அதுதான் சொல்லுகிறார், ஏற்கனவே சொன்னபடி ஒரு ஆவி அனுப்பப்பட்டது, அது பொய்யின் ஆவி. தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய நாவிலும் இந்த பொய்யின் ஆவி இருந்தது. எல்லாரும் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆகாப் அழிந்து விட்டான் என்கிற ஒரு தரிசனத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். உடனே இங்கே ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. இவன் எப்போதும் இப்படிதான் பேசுவான் என்று சொல்லி 22ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார். ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் எப்படி வரவைக்கப்பட்டார்கள் என்றால் நன்மையானதை சொல்லும்படி வைக்கப்பட்டார்கள். ராஜாவுக்கு எது பிரியமோ அப்படிதான் பேச வேண்டும் என்று சொல்லிதான் கொண்டு வரப்பட்டார்கள். அது தீர்க்க தரிசனமே அல்ல, அது பொய்யான தீர்க்க தரிசனம். ஆகவே அது அனுப்பப்பட்டது பொய்யின் ஆவி அவர்களுக்குள் இருந்தபடியால் இது கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார்.
பாருங்கள், அதெல்லாம் சொன்ன உடனே ஒரு மனுஷன் மிகாயாவை அடிக்கிறார். தீர்க்கதரிசியை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்று அவர் அதை சொல்லுகிறார். கடைசியாக என்ன செய்கிறார்? சிறைச்சாலையில 26ஆம் வசனத்திலே இந்த தீர்க்கதரிசியை சிறைச்சாலையில போடுகிறார்கள். அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் அவள் சாப்பிட கொடுங்கள் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசி அதே போல அவர் போய் கிடக்கிறார். நான் சொன்னபடியே நடக்கும், ஆகவே இதெல்லாம் இது கவனமா இரும் என்று சொல்லி அனுப்பப்படுகிறார். நடந்தது என்ன? அதே போல இவர்கள் யுத்தத்திற்கு போனார்கள். அதே போல நடைபெற்ற காரியம் என்ன என்றால், இந்த ராஜா ஆகாப் ராஜா மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பாருங்க, ஏற்கனவே நாம் கேட்டிருந்தோம் நேற்றைய தினத்திலே. அவர் வேஷம் மாறி போவோம் என்று 2 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். யோசபாத் ராஜ வஸ்திரத்தில் போகிறார், ஆகாப் வேஷம் மாறி போகிறார். யுத்தம் நடக்கிறது. இங்க யுத்தத்திலே அவர் சொல்லிவிட்டார்கள் எதிரிகள், நீங்க அங்க என்ன செய்வீங்க? ராஜாவை மாத்திரம் அடிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் பெரியவர்கள், சிறியோர் பெரியோர்கிட்ட யுத்தம் பண்ணாமல் 30ஆம் வசனத்துல சிறிய ராஜா சொல்லுகிறார், நீ ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இப்ப எல்லாம் சுற்றி வளைத்து ராஜா வஸ்திரத்தை அணிந்திருந்த யோசபாத்தை பிடித்து விட்டார்கள். யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் தேவனோடு கூட இருந்து விருத்தி அடைந்த ஒரு மனுஷன். ஆகவே கர்த்தரிடத்தில் எல்லாத்தையும் விசாரிக்கவும் செய்த மனுஷன். இப்ப தீர்க்கதரிசிகள் எல்லாம் இப்படி ஒரு மனதாய் சொல்லி பொய்யின் ஆவி சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் பாருங்கள், இந்த யோசபாத் மீது ஒரு கிருபை இருந்தது. பாருங்கள், எல்லா ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவனை யுத்தம் பண்ண அவனோடு சூழ்ந்து கொண்டார்கள். அப்பதான் யோசபாத் கூக்குரல் இடுகிறார், தான் அல்ல என்பதை அவர் கூக்குரல் இட்டவுடன் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். கர்த்தரை தேடுகளுக்கு இதுதான் ஆபத்து நேரத்தில், இக்கட்டில கர்த்தர் அவர்களுக்கு அவன் உதவி செய்வார். பாருங்கள், அனுசாரியாய் கர்த்தர் இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். தேவன் தான் செய்தார். இங்கு ஆகாப் நான் தான் ராஜா, அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லி யோசபாத் யாரை நம்பி யுத்தத்திற்கு வந்தார்? ஆகாபை நம்பிதான் வந்தார். நீங்க அதிகாரத்தை தெளிவாய் படிக்கலாம். அதே போல ராஜாக்களின் புத்தகத்திலும் பார்க்கலாம். அவர் தான் சில பரிசுகளை எல்லாம் அனுப்பி நீர் போய் கேட்டு வாரும் என்று ஒரு ஆளை அனுப்புகிறார். பாருங்கள், அவர் தான் அழைத்திருக்கிறார். ஆனா இப்ப ஆபத்து யாரை சூழ்ந்து கொண்டது என்றால் யோசபாத்தை சூழ்ந்து கொண்டது. பாருங்கள், ஆனாலும் கர்த்தர் அவரோடு இருந்தபடியால் கர்த்தர் விலக்கி காத்தார். கடைசியில தெரியாமல் ஒருத்தன் அன்பு எய்தான். அது ஆகாபனுடைய கவசத்தினுடைய ஊடாக போது அவனை அழித்து போட்டது. அவன் அழித்து போனான். ரதத்தின் மேலே நீ கொண்டு போய் பாதுகாப்பவை நான் காயப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் சாயங்காலம் மட்டும் ரதத்தில் இருந்து அவன் அங்கேயே மரித்து போனான். 19ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். பாருங்கள், அவனை அழித்து விடலாம் என்று கூட நினைத்திருக்கலாம். பாருங்கள், இருவருமாய் போனார்கள். ஆனால் திரும்பி வந்தது கிருபை பெற்ற ஒரு மனுஷன். யாரோடு தேவன் இருந்தாரோ அந்த மனுஷன் தான் தெரியும். உலகத்தின் காரியத்திற்குள் தினமும் போகி வருகிறோம், அநேக பிரச்சனைகளை கடந்து வருகிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்தால் சமாதானத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல முடியும். கர்த்தருக்கான கிருபைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தேவனோடு கூட இருந்து தேவ சித்தத்தின்படி அறிந்து நாம் செயல்பட்டால் நம்முடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஒரு நாளும் சம்பந்தம் கலந்து விடக் கூடாது. மனுஷன் சம்பந்தம் கலந்தாலும் ஏதோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியால் தப்பித்தார். இல்லை என்றால் யுத்தத்தில் யோசபாத்துக்கும் அழிவு வந்திருக்கும். தொடர்ச்சியா இந்த யோசபாத் ராஜாவை பற்றி நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனாலும் இந்த சன்னிதானத்தை நாங்கள் ஜெபிக்கவும் யோசபாத் ராஜாவை குறித்து நாங்கள் தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யூதாவின் ராஜாவான இந்த மனுஷர் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்த ஒரு மனுஷரை நாங்கள் முன்னான வாழ்க்கையை குறித்து அதிகமாக தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தொடர்ந்து நீர் பேசுவீராக. எங்கள் இரவில் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. யோசபாத்தோடு கூட வாழ்வில அவரோடு கூட இருந்த தேவன் எங்களோடும் கூட இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் மிகவும் வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தபடியால் அவனுக்கு வேண்டிய ஐஸ்வர்யம் கனமும் எல்லாம் உம்மால் அருளப்பட்டது. அதே போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை நிறைவாய் தாங்க. உலகத்தின் ஆசீர்வாதங்களை அல்ல, தேவனை நாங்கள் தேடுகிறோம். யோசபாத் கர்த்தரோடு இருந்து கர்த்தரை தேடி கர்த்தருக்கு பிரியமானதை செய்தபடியால் உயர்த்தி வைத்த தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி உயர்த்தி வைங்க, ஆசீர்வதித்துடுங்க. உமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க எங்களுக்கு அதிகமாய் கிருபை செய்யுங்க. உலகத்தோடு ஒத்து போய்விடக் கூடாது. ஆகவோடு ஒத்து போனபடியால்
ஆனபடியால் யுத்தத்திலே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை, எல்லாரும் அவனை அழிக்கும்படி சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகும்படி கிருபை செய்த தேவன், ஆண்டவரே சமாதானத்தோடு வீடு திரும்ப பண்ணின தேவன். எங்களையும் அப்படி கர்த்தர் இம்மட்டுமாய் சமாதானத்தோடு தங்க பண்ணும்படி கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது மாதத்தின் துவக்கத்திலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் சமாதானத்தோடு தங்கும்படி கிருபை செய்திருக்கிறேன். அநேக யுத்தங்கள், பலவீனங்கள், அநேக பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எங்களை சுற்றி நின்றாலும் கர்த்தர் எங்களுக்கு அனுசாரியாக இருந்து அதிலிருந்து ஒரு ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டு வழி நடத்தி இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்மோடு நிலைத்திருக்கும் பாக்கியத்தை தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் கிருபையுள்ள கர்த்தர்கள் அர்ப்பணிக்கிறோம். யாரும் பங்கு எல்லாருக்கும் சுகவாழ்வை கர்த்தர் தந்து குடும்பத்திற்கு அதிகமாய் சுகவாழ்வை கர்த்தர் கொடுத்து வழி நடத்துவீராக. இங்க வழிவெளியில் வைக்கப்பட்டிருக்கிற எண்ணெயை கர்த்தர் பரிசுத்தம் ரத்தமாய் மாற்றுங்க விசுவாசத்தோடு பயன்படுத்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் பெருகட்டும், சுகவாழ்வு பெருகட்டும். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் விருத்தி அடையும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. உமக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. இம்மானுவேல் என்ற இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவம் நீங்கும் அதனால் நீதியாகுமே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம்